திமுக அரசின் கடைசி பட்ஜெட்டில் கூட பொய்களை மட்டுமே சொல்லுவேன் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அடம் பிடித்திருக்கிறார் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூய்மை பணியாளர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு மருத்துவர்கள், இளைஞர்கள் என கடந்த 5 ஆண்டுகளில் எந்த தரப்பு மக்களின் கோரிக்கைகளையுமே கண்டு கொள்ளாமல் கடைசி பட்ஜெட்டில் கூட பொய்களை மட்டுமே சொல்லுவேன் என தமிழக நிதியமைச்சர் அடம் பிடித்திருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை, புதிய திட்டங்கள் எதையும் செயல்படுத்தவில்லை, பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யவில்லை. எதற்காக திமுக அரசு இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியது? எங்கே சென்றது இந்த நிதி மொத்தமும் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவசரமாக பட்ஜெட் அறிக்கையை வாசித்ததை பார்த்தால், அப்பாடா, இதை விரைவில் முடித்துவிட்டால் இனி எப்போதும் நமக்கு இந்த பட்ஜெட் அறிக்கை வாசிக்கும் தொல்லை இருக்காது, எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து பொழுது போக்கலாம் என்ற நிம்மதி பெருமூச்சுதான் வெளிப்படுகிறது என அண்ணாமலை கிண்டல் அடித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக அடையாறு ஆற்றை சுத்தம் செய்ய ஆண்டுக்கு 1500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததாக கூறிய நிதி எங்கே போனது என்றும் தெரியவில்லை என அண்ணாமலை விமர்சித்துள்ளார்.